ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. 2024க்கான சில முக்கிய விதிமுறைகளை மாநில அரசும் மத்திய அரசும் வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிற முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிப்ரவரி 1 முதல் புதிய விதிமுறைகள் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாயிருக்கு. இதை பற்றின முழு விளக்கத்தை இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்னா KYC இல்லாத ஃபாஸ்டேக்குகள் செயலிழக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபாஸ்டேக்கை பற்றி ஆல்ரெடி ஒரு முழு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மேலே லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. KYC இல்லாத ஃபாஸ்டேக், அதாவது டோல்கேட்டில் வந்து KYC அப்டேட் பண்ணி ஃபாஸ்டேக் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பிப்ரவரி 1 சப்போஸ் நீங்கள் KYC அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபாஸ்டேக் வந்து செயலிழக்கம் செஞ்சுருவாங்க. அதில் அமௌண்ட் இருந்தாலும் சரி, அது வீணாக தான் போகும். நீங்கள் ஃபாஸ்டேக் அங்கே கொண்டு போய் காமிச்சாலும் அது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ KYC வந்து கம்பல்சரி அப்டேட் பண்ணணும். யாராவது பண்ணாமல் இருந்தீங்கன்னா இமீடியட்டாக பண்ணிக்கோங்க. அடுத்ததாக, தேசிய ஓய்வூதிய அமைப்பின் கீழ் முதலீடு செய்யப்பட்ட நிதியை ஓரளவு திரும்ப பெறுவதற்கான ஏற்பாடுகள் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து தேசிய ஓய்வூதிய அமைப்புக்கு கீழே முதலீடு செஞ்சுருப்பீங்க. ஸோ அவங்களோட நிதியை வந்து ஓரளவுக்கு திரும்ப கொடுக்கறதுக்கான நடைமுறைகளை பிப்ரவரி 1க்கு மேலே எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவதா, பயனாளிகளின் விவரங்களை கொடுக்காமல் கணக்கு எண் மற்றும் தொலைபேசி எண் மூலம் ரூ.5 லட்சம் வரை டிரான்ஸ்ஃபர் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஜிபே ஃபோன்பேலலாம் லிமிட் வந்து 2 lakhs 1 lakhs இந்த மாதிரி இருந்துச்சு. அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி எமர்ஜென்சிக்கு, அதாவது மருத்துவமனை, காப்பீடு, இதுக்கெல்லாம் 5 லட்சம் வரைக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூட சேர்ந்து இந்த ஒரு அறிவிப்பும் பிப்ரவரி மாதத்துலேருந்து நடைமுறைக்கு வரப்போகுது. ஃபைனலாக தான் ட்விஸ்டே இருக்குது. என்ன அப்படின்னா, SBI பேங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அதில் ஏகப்பட்ட சலுகைகளும் அவைலபிளில் இருக்கும். இந்த ஒரு சூழ்நிலையில் பிப்ரவரி மாதத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வீட்டு கடன்களுக்கான SBIயின் வட்டி சலுகை இம்மாதம் 31ஆம் தேதியுடன் முடிவடைகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த வீட்டு கடனுக்கான சலுகைகள் வந்து நிறைய கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே இந்த மாதம் 31ஆம் தேதியோட முடிவடைஞ்சிரும். பிப்ரவரி மாதம் ஓப்பனிங்லேருந்து இந்த சலுகைகள் எதுவுமே இருக்காது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது போக ஓட்டர் ஐடிக்கான அப்டேட் அண்ட் சேஞ்சஸ், RBIயோட மினிமம் பேலன்ஸ் ரூல்ஸு, இது மட்டும் இல்லாமல் மதுபான கடைகளோட விலை உயர்வு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட அறிவிப்புகள் வெளியே இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம சேனலில் வீடியோவை போட்டிருக்கோம். ஸோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.